ஸோ விஜயனுடைய அந்த சாய்ஸ்ன்னு பார்த்தா திமுக அணியில ஏதேனும் வருத்தங்கள் வந்து அது வெடித்து சிதறினால் சிதறுகிற பாகம் அங்க போகுமே தவிர அது ஒரு வாய்ப்பே தவிர அதிமுகல இருந்து யாரு போயிருவாருன்னு இருக்கிறது 2 பேர் தான் இன்னும் போகாம இருக்கு இருந்து இப்போது வெளியில இருக்கிறவங்க பாமகவும் தேமுதிகவும் தான். தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஜெயிக்கிற குதிரையில வேணா என்கிட்ட வந்து கூட்டணி சேரட்டும்னு சொல்றாங்க ஒரு இடத்துல. இல்லை என்கிட்ட பேசட்டும்னாங்க. அது ஒரு பார்வை. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஜெயிக்கிற அணின்னு தான் ஒரு பார்வை பார்ப்பாங்க. திமுகவா அதிமுக விஜய் 3வது இடத்துல தான் வைப்பாங்க அவங்க. புது அணிகள் சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போன வாரத்துல ஒரு பிரஸ் மீட்ல சிஎம்ஏ சொல்றாரு. வேற சில புது அணிகள் கூட புதிய கட்சிகள் இதெல்லாம் சும்மா அப்படி எரிஞ்சு விடுறது சார். வரலைங்கிறக்கா ஏன் சார் இந்த போன ஜூலை 1ஆம் தேதி நீங்க ஒரு பிரஸ் மீட் வைக்கும்போது 2 பேர் வருவாங்க. நீங்களே என்ன ஜனவரி பிப்ரவரி ஆச்சு ஒருத்தர் வரலன்னு யாராவது போய் கேட்க போறோமா? இல்ல யாரும் ஜெயில பிடிச்சு போட்டுற போறோம், சட்டையை பிடிச்சு உழுக்க போறோமா? எல்லாரும் எறிகிறாங்க. நான் ஒரு கல்ல எறிகிறேன்ட்டு போயிட்டாரு அவரு. செல்லூர் ராஜ் மட்டும் தான் எறிவாரா? திமுக அணியில் இருக்கிற கட்சிகள் எங்களுக்கு வரும்னு ஸ்டாலின் நானே எறிவேன்னு எறிஞ்சிட்டு போயிட்டாரு. அது அவ்வளவு சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். யார் வரான்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சி வர வாய்ப்பு இருந்தால் அங்க கொடுக்க இடம் இல்லை. தேமுதிக வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது பிரேமலதாவே அந்த வாசல்ல மறைமுகமா திறந்து வச்சிருக்கிறார். நாங்க முடிவை ஜனவரியில சொல்றோம் அப்படின்ட்டு. அதனால அந்த 2 பேருமே விஜயோட சேர்வதற்கான வாய்ப்பு குறைவுதான்.